தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 17ஆம் ஞாயிறு நாம் அனைவரும் இறை வேண்டல் செய்வதற்கு அழைப்பு விடுக்கின்றது. விவிலியத்தை திருமறை என்று சொல்லுவோம். திரு என்றால் உண்மை, நிலைத்த, அழியாத, இருக்கின்ற என்பது பொருள். மறை, அது மறைந்து இருக்கின்றது, விவிலியத்தில் மறைக்கப்பட்டு இருக்கின்றது என்று நாம் பொருள் கொள்ளவும் முடியும். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது விவிலியமானது இன்றைய நற்செய்தி பகுதி ஒரு வாசியோக பகுதி. யோகத்திலே சிறந்த யோகம், ராஜயோகம் என்று சொல்லப்படுவது வாசியோகம். அந்த வாசியோக பகுதியை நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கின்றது. விவிலியம் என்பது ஏதோ ஒரு விசுவாச புத்தகமோ அல்லது ஒரு வரலாற்று புத்தகமோ அல்ல, மாறாக அது ஒரு நூலகம். பல்வேறு துறைகளை சார்ந்த பல்வேறு புத்தகங்கள் எப்படி ஒரு நூலகத்திலே இருக்கின்றதோ அதுபோல் விவிலியமானது ஒரு நூலகம். அந்த நூலகத்திலே இன்றைய பகுதியானது வாசியோகத்தை எடுத்துரைக்கின்றது. ஆண்டவர் இயேசு தன் சீடர்களுக்கு அந்த வாசியோகத்தை கற்றுக் கொடுக்கின்றார். ஏன் அதை திருமறை என்று சொல்லுகிறோம், மறைக்கப்பட்டு இருக்கின்றது என்று சொல்லுகிறேன் என்றால் அதற்கு காரணம், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள் என்று நாம் அதனை படித்தோம் என்றால் அதை நாம் பொருள் கொள்ள முடியாது. இதனுடைய உண்மையான விளக்கம் எனக்கும் தெரியாமல் நான் பல ஆண்டுகள் இதை பற்றி நான் யோசித்தது உண்டு. ஒரு நாள் 4ஆம் வகுப்பு மட்டுமே படித்த நம் சமயத்தை சாராத ஒரு நபர் எனக்கு இதனை விளக்கி சொன்னார். இதை நீங்கள் மேலிருந்து கீழாக படிக்க கூடாது, மாறாக கீழிருந்து மேலாக படிக்க வேண்டும். தேடுங்கள் கண்டறிவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் என்று நீங்கள் இதனை வாசிக்க வேண்டும். இது ஒரு வாசியோக பகுதி என்று அவர் எனக்கு விளக்கி சொன்னார். சரி, தேடுங்கள் கண்டடைவீர்கள், எதை நாம் தேட வேண்டும், அதனை எங்கு தேட வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது நம் உடலுக்குள்ளே தேட வேண்டும். உடலுக்குள் எதை நாம் தேட வேண்டும்? வழக்கமாக நாம் எதை தட்டுவோம்? பூட்டி இருக்கின்ற கதவை நாம் தட்டுவோம், தாளிட்டு இருக்கின்ற ஒரு கதவை தட்டுவோம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நமக்குள் எங்கு தேட வேண்டும் என்றால் வள்ளுவர் அதனை மிக தெளிவாக சொல்லுகின்றார். நுண்மான் நுழைப்புலம் என்று அதனை சொல்லுகின்றார். நமது புருவ மத்தியிலே அது இருக்கின்றது, இந்த இடத்திலே இருக்கின்றது. இதிலே பார்க்கின்ற பொழுது ஒரு கதவானது அங்கு இருக்கின்றது. இந்த கதவை தான் நாம் நமக்குள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அவ்வாறு அந்த கதவை நாம் தேடி கண்டுபிடித்து விட்டால் அதனை நாம் தட்ட வேண்டும். சரி, அப்படி உள்ளிருக்கின்ற கதவை நாம் எப்படி தட்டுவது என்று பார்க்கின்ற பொழுது வாசியை உயர்த்தி இறக்குவதன் மூலம் அந்த கதவானதை நாம் தட்ட முடியும். அதாவது இடகலை பின்களை என்று சொல்லுகின்றோம் அல்லவா, இந்த நாசியை நாம் பயன்படுத்த வேண்டும். வலது நாசியிலிருந்து இடது நாசிக்கு காற்றை இழுத்து வெளியே கொண்டு வர வேண்டும். அதேபோல் இடது நாசியிலிருந்து காற்றை உயர்த்தி வலது நாசியின் வழியாக அதனை நாம் வெளியில் தள்ள வேண்டும். இதனை நாம் செய்கின்ற பொழுது அந்த கதவானது தட்டப்படும். சரி, அந்த கதவை எவ்வளவு நாள் தட்ட வேண்டும்? திறக்கும் வரை தட்ட வேண்டும். அதனால்தான் அந்த உவமையிலே சொல்லுகின்றார், தன்னுடைய நண்பன் என்பதற்காக அந்த இரவிலே எழுந்து அவனுக்கு தேவையானதை கொடுக்காவிட்டாலும் கூட தொல்லையின் பொருட்டாவது அந்த நண்பர் எழுந்து அவன் வந்திருக்கின்ற நண்பருக்கு கொடுப்பார் என்பதனை சொல்லுகின்றார். ஆக இந்த கதவை தேடுவது என்று பார்க்கின்ற பொழுது இதனை இவ்வாறாகவே திருவருட்பாவிலே 6வது திருமுறையிலே காட்சி கழிப்பு என்கின்ற பகுதியிலே 3வது பாடலிலே இருக்கின்றது. உள்ளானை கதவு திறந்து உள்ளே காண உளவெனக்கு சொன்னானை என்று சொல்லுகின்றார். அவருக்கு இறைவனே நேரடியாக சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். எப்படி தன் சீடர்களுக்கு இயேசு சொல்லிக் கொடுத்தாரோ அதுபோல அவருக்கு நேரடியாக இறைவனே சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். உள்ளானை, உள்ளே இருக்கின்றவன், நமக்குள்ளே இருக்கின்றவன் கதவு திறந்து உள்ளே காண உளவனுக்கு சொன்னானை, எனக்குள்ளேயே இருந்து எனக்குள்ளேயே அதை சொல்லிக் கொடுத்தார் என்பதனை அவர் அங்கு சொல்லுகின்றார். ஆக அந்த உள்ளுக்குள் இருக்கின்ற கதவை நாம் தட்ட வேண்டும். சரி,
எப்படி தட்டுவது என்பதையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன். அதே போல 5ஆம் திருமுறையிலே பார்க்கின்ற பொழுது சண்முகர் கும்மி என்கின்ற தலைப்பிலே இவ்வாறாக அவர் எழுதியிருக்கின்றார். எப்படி எனில், வாசியை நடத்தி தருவாண்டி, ஒரு வாசியில் வந்து நிற்பாண்டி. அதாவது நாம் ஆசைப்பட்டால் போதும், இறைவனே அந்த வாசியை நமக்கு நடத்தி கொடுப்பார். நம்ம ரிஸ்க் எடுத்து நம்மளா செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. அதை உண்மையிலேயே இறைவன் நமக்கு நடத்தி கொடுப்பார். அது மட்டுமல்ல, ஒரு வாசியில் வந்து நிற்பாண்டி, அந்த மாதிரி நமக்கு அந்த நடத்துகின்ற பொழுது இறைவனே நேரடியாக வந்து நிற்பார் என்பதனையும் அவர் எடுத்துரைக்கின்றார். மேலும் பார்க்கின்ற பொழுது இந்த வாசியோகத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது தமிழ் இலக்கியங்களே ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கின்றன. சாதாரணமாக ஔவையாரை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் இவ்வாறாக சொல்லுகின்றார்: காற்றை பிடித்து வயிற்றில் இருத்துவோருக்கு காயம் பள்ளுக்கினும் பிஞ்சாம். திருமூலர் திருமந்திரத்திலே பார்க்கின்ற பொழுது நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றது வாசியோகத்தை பற்றி. ஆனால் இவை அனைத்தையும் அறியாத ஒரு இனமாக நாம் இருக்கின்றோம். சரி, இப்ப இந்த கதவை தட்டியாச்சு. வாசிய உயர்த்தி இறக்குவதன் மூலம், அதாவது காற்றை உயர்த்தி இறக்குவதன் மூலம் இந்த கதவு தட்டப்படுகின்றது. இப்பொழுது இந்த கதவானது திறக்கப்படுகின்றது என்பதனையும் நாம் பார்க்கின்றோம். சரி, இப்பொழுது என்ன கேட்க வேண்டும்? காசு பணம் இல்லை, காசு பணம் வேணும், நல்ல வீடு வேணும், 2 வீலர் வேணும், கார் வேணும், இதெல்லாம் கேட்கக்கூடியதல்ல. மாறாக விவிலியத்திலே ஆண்டவர் இயேசு இவ்வாறாக சொல்லுகின்றார்: பரிசுத்த ஆவியை கேளுங்கள். அதாவது தமிழ் இலக்கியத்துல பார்க்கின்ற பொழுது பரிசுத்த ஆவி என்று சொல்லப்படவில்லை, மாறாக இறைவனின் அருட்சக்தி. அருட்சக்தி வேற, இறைவன் வேற இல்லை. இறைவன் வேற இல்லை, பரிசுத்த ஆவியானவர் வேற இல்லை. அதாவது என்ன என்றால், அருள் இருந்தால் துரும்பும் ஐந்தொழில் ஆட்டும். சைவ சமயத்துல வந்து பார்த்தோம்னா ஐந்தொழில் அப்படின்னு சொல்றாங்க. ஐந்தொழில் கர்த்தாக்கள் கோடி கோடி பேர் இருக்காங்க. அவங்க என்ன அப்படின்னா, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற ஐந்தொழிலையும் செய்யக்கூடியவர்கள். ஆக இப்ப நாம் பரிசுத்த ஆவிய இறைவனுடைய அருள் சக்தியை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் நாம் என்ன செய்வோம்? இறைவன் செய்கின்ற செயலை நாம் செய்வோம். அதாவது விண்ணகத்தில் பணியாளர்களாக, பரலோக ராஜ்யத்தை ஆளுகின்றவர்களாக, இறைவனுக்கு துணை புரிகின்றவர்களாக நாம் இருக்கக்கூடுவோம் என்பதை தான் இந்த உண்மை பொருளானது நமக்கு எடுத்துரைக்கின்றது. எனவே இறைவனிடம் கேட்கின்ற பொழுது இவற்றையெல்லாம், இந்த பொருளை கொடு, எனக்கு இந்த வசதிகளை கொடு, இந்த சௌகரியங்களை எனக்கு கொடு என்று கேட்பதற்கு பதிலாக இறைவனையே கேட்பது, பரிசுத்த ஆவியையே கேட்பது, இறைவனுடைய அருள் சக்தியையே கேட்பது. இவற்றை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் இறைவனோடு இறைவனாக நாம் இருப்போம். அதிலும் குறிப்பாக இந்த கதவு திறந்த உடனே உள்ளே இருப்பவரை ஒரு ஜோதி வடிவாக, அதாவது ஒளி வடிவாகத்தான் நாம் காண்போம். அதை தான் அவர்கள் நடராஜர் என்றும் சைவ சமயத்திலே சொல்லுகின்றார்கள். அவ்வாறு அந்த இறைவனை கண்டுவிட்டாலே மரணம் இல்லாத பெருவாழ்வானது கிடைக்கும். இறைவனை தனக்குள் பார்த்தவர்கள் என்றும் இறந்ததில்லை, இது வரலாறு. அதனால் இறைவனை நாம் அவ்வாறு பார்த்து விட்டோம் என்றால் இந்த வாசியை உயர்த்தி இறக்குவதன் மூலம் இந்த கதவு திறக்கப்பட்டு நாம் இறைவனை கண்டுவிட்டோம் என்றாலே முதலில் நாம் மரணம் இல்லாத பெருவாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். மேலும் பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய அருள் சக்தியை, பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இறைவனோடு இறைவனாக இணைந்து இறை ஆற்றலோடு இறைவன் செய்கின்ற விண்ணக பணியை, பரலோக ராஜ்ய பணியை நாம் செய்வோம் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் யோகத்தை பற்றி அதிகம் சிந்தித்து யோகத்தை தேர்வு செய்து, குறிப்பாக அந்த வாசி யோகத்தை நாம் நிகழ்த்துவதன் மூலம் மரணம் இல்லாத பெருவாழ்வும், இறைவனோடு இணைந்து இறைவனுக்காக உழைக்கக்கூடிய விண்ணக பணியாளர் என்கின்ற ஒரு வரத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை இந்த பகுதியானது நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஒரு முறை யூடியூப்ல தான் ஒரு காணொளி கண்டு கொண்டே இருந்தேன். அதில் ஒருத்தர் வந்து சொன்னார், இயேசுநாதர் வந்து இந்தியாவுக்கு வந்து இமயமலையில வந்து தான் வந்து வாசி யோகத்தை கத்துக்கிட்டு போனதா சொல்றாங்களே அப்படின்னு வந்து ஒருத்தர் கேட்கிறார்.
அதுக்கு சுகந்தி நடராஜன் என்கின்ற ஒரு அம்மா, ரொம்ப வயசானவங்க, நல்ல ஒரு ஆன்மீகவாதி. அவங்க அப்படியே ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க, அது தெய்வ பிறவி, அதுக்கெல்லாம் எவனும் கத்துக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னாங்க. அதாவது பிற சமயத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் நான் பார்க்கின்றேன். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஏசனார் தானே, அவர் இருக்காரு, அவரு கடவுளுப்பா, அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் எல்லாம் செஞ்சுக்குவார், அவர் மாதிரிலாம் நம்மளால வாழ முடியாதுப்பா, ஏதோ நம்ம வாழ்க்கை அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதே மாதிரி விவிலியத்தையும் நாம் படிக்க மாட்டோம். அது படித்து அதனுடைய உண்மை பொருள் என்ன என்பதனையும் நாம் தெரிந்து கொள்ள மாட்டோம். இந்த பகுதியை எனக்கு விளக்கி சொன்னவர் கூட ஒரு 4ஆம் வகுப்பே படித்த சைவ சமயத்தை சார்ந்த ஒரு ஞானி. அவர் தான் எனக்கு இது வாசி யோக பகுதி அப்படிங்கிறதையே எனக்கு எடுத்து சொன்னார். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் இறைவன் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார், நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, உண்மையில் நம் விவிலியத்தை உண்மை பொருள் உணர்ந்து கொள்வதற்காக நாம் படிக்கின்றோமா? இரண்டாவது, அதில் சொல்லப்பட்ட பொருளை நம் வாழ்வில் அனுபவமாக்க, அதாவது செயல்படுத்த நாம் முற்படுகின்றோமா என்பதனையும் நாம் யோசிக்க வேண்டும். எனவே விவிலியம் என்பது முதலில் ஒரு விசுவாச புத்தகம் மட்டுமல்ல, ஒரு வரலாற்று புத்தகம் மட்டுமல்ல, அது ஒரு நூலகம் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு நம்மோடு மனிதராக இருந்தவர் மட்டுமல்ல, நமக்கு இறைவனாகவும் இருப்பவர். எனவே அப்படிப்பட்ட இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பெரிய வழி, ஆனால் ஒரு எளிமையான வழி. யோகத்திலே சிறந்த யோகம் நாம் பார்க்கின்ற பொழுது வாசி யோகம். அந்த வாசி யோகத்தை நிகழ்த்தி பெரிய யோகிகளாகவும் ஞானிகளாகவும் இருந்து மரணம் இல்லாத பெருவாழ்வையும் பெற்று விண்ணகத்தில் இறைவனோடு இணைந்து விண்ணகத்திற்காக இறைவனாக இருந்து உழைக்கின்ற ஒரு வரத்தை இந்த நாளிலே நாம் மன்றாடி பெறுவோம். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன்.